கங்கை நாச்சியார் அத்தியாயம் 7. அந்த அர்த்த ராத்திரியில் மதுரை நாயக்க இளவரசி கங்கை நாச்சி தனது சின்னம்மாளான பானுமதியுடன் சிறை கோட்டத்துக்குள் மிகவும் துணிவை வரவழைத்து கொண்டு நுழைகிறாள். தான் செய்கின்ற செயல் எவ்வளவு ஆபத்தானது என்பது அவளுக்கு தெரியாததல்ல. அத்துடன் அகப்பட்டு கொண்டால் பானுமதிக்கு கிடைக்கின்ற தண்டனை பயங்கரத்திலும் பயங்கரம். நல்ல தமிழ் மகளான பானுமதி இந்த காதலை ஆதரிக்க தனது உயிரை திறனமாக மதித்திருந்தாள். திருமலை நாயக்க பூபதியிடம் தான் சுகமான சுத்தமான இன்பம் நுகர முடியவில்லை. அது தலைவிதி. ஒரு தமிழச்சியாக பிறந்ததால் கற்பை பேணி காக்க வேண்டியது கடமையாக போய்விட்டது. இந்த இளம் உள்ளங்களை இணைத்து வைத்து அவர்களாவது இன்பபுரியின் எழிலார்ந்த கோலாகலங்களை ரசிக்கட்டுமே என்று எண்ணி மேற்கொண்ட தியாகம்தான் அது. சிறை கோட்டத்தில் அவர்களுக்கு வழிகாட்ட ஒரே ஒரு சேவகன் மட்டுமே கண்களில் படுகிறான். இது என்ன வியப்பாக இருக்கிறது? எங்கே காவல் பலம்? எங்கே சிறைக்கோட்ட அதிகாரி? கங்கை நாச்சிக்கு புரியாத விழிப்பை நெஞ்சுக்கு திணிக்கிற சூழலாக அது தெரிகிறது. உண்மையில் காவல் பலமாகவே இருந்தது. பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதி அம்மாள் முன்கூட்டியே சிறைக்கோட்ட அதிகாரிக்கு ரகசிய தகவலை அனுப்பி வைத்திருந்தாள். ஒரு கொசு கூட அந்த இரவில் நுழையாதவாறு பலத்த காவல் கங்கை நாச்சியின் கண்களில் படாதவாறு ஏற்பாடாகி இருந்தது. சிறைக்கோட்ட அதிகாரியும் கூட அந்த காட்சியில் தலை காட்டாமல் இருந்துவிட்டார். ஏதோ அவருக்கே தெரியாமல் தனது விரலில் இருக்கும் லட்சினை மோதிரத்தின் துணை கொண்டு சிறையில் சந்தித்தோம் என்கின்ற நினைவு இளவரசிக்கு இருக்கட்டுமே என்ற மாதிரியான ஏற்பாடு அது. வழி நெடுக சிறைக்கோட்டம் வெறிச்சோடி கிடக்கிறது. அச்சத்தை உண்டு பண்ணுகிற அளவுக்கு அமைதியோ அமைதி. தீப்பந்தங்கள் கூட எங்கோ ஒன்றாக எரிந்து கொண்டிருக்கின்றன. வழிகாட்டியாக வந்த சேவகன் முன்னே செல்கிறான். அவர்களின் கரிய நிழல்கள் வெளிச்ச குறைவால் பூதாகரமாக தோற்றம் தந்து சுவர்களில் படிந்து பயமுறுத்தி கொண்டே தொடர்கின்றன. எங்கோ கோட்டான் அலறுகின்ற பயங்கர சத்தம் காற்றில் மிதந்து வருகிறது. ஒரு கட்டத்துக்கு வந்ததும் வழிகாட்டிய சேவகன் எதிரே வரிசையாக இருந்த சிறை அறைகளை சுட்டிக்காட்டி, இளவரசி, அதோ 5வது அறையில் மறவ நாட்டு இளவரசர், பக்கத்தே 6வது அறையில் அவருடைய நண்பர் என்று கூறி ஒதுங்கி கொண்டான். ஒரு கணம் நின்று வரிசையாக இருந்த சிறை கூடத்தை கவனிக்கிறாள் கங்கை நாச்சி. அவரை பார்க்க போகிறோம். எந்த முகத்தோடு பார்ப்பது, என்ன பேசுவது? கங்கை நாச்சியின் தயக்கத்தை வேறு விதமாக புரிந்து கொண்ட இளையராணி பானுமதி, கங்கா, நான் இங்கேயே நிற்கிறேன் அம்மா, நீ போய் பேசிவிட்டு வா. கூடியவரை பேசுவதை சுருக்கமாக பேசிவிட்டு வா. ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், மீண்டும் நாம் சிறைக்கூடம் நோக்கி வருகின்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அமைதியாக சிறைக்கூடம் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு கடுமை நிறைந்த இரகசிய உத்தரவை யாரோ பிறப்பித்து செய்த ஏற்பாடு மாதிரி தெரிகிறது. யார் செய்ய போகிறார்கள்? நமது நாயக்க மாதேவியார்தான். ஆகவே போய் ஓரளவு பேசிவிட்டு மிச்சத்தை பிறகு வைத்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரி திரும்பி வந்துவிட வேண்டும் என்றாள். அவள் கூறியதில் அர்த்தமும் இருந்தது, நியாயமும் இருந்தது. கங்கை நாச்சி தனது காதலன் அடைப்பட்ட அறை நோக்கி நடக்கிறாள். கால்கள் பின்னுகின்றன. அவற்றில் அச்சமும் இணைந்து கொண்டன. அந்த வரிசையை பார்வையிட்டு செல்கின்ற போது, என்ன இது, ஒரு கைதி கூட சிறை அறைகளில் காணோமே, வரிசைக்கு இவ்வாறே இருக்குமா? ஒரு கைதிக்கும் இச்செய்தி தெரிந்துவிடக்கூடாது என்று சிறை கோட்டத்து அதிகாரி புத்தி சாதுரியமாக செய்த காரியம் இது. அந்த வரிசையில் இருந்த கைதிகளை வேற்றுப்புறமாக மாற்றி வைத்திருந்தார். 5வது அறையின் வாசலில் சென்றதும் கால்கள் நிற்கின்றன. ஓசை வரக்கூடாது என்பதற்காக பானுமதியின் அபிப்பிராயத்தை ஏற்று கால்களில் கொலுசு அணியாமல் வந்திருந்தாள். சிறை அறையினுள் ஒரு பக்கமாக இருந்த விசி பலகையில் அமர்ந்திருந்தான் சேது நாட்டு இளவல் நாராயணதேவன். சற்று நேரம் அவனை உற்று கவனிக்கின்றன மலரணைய கண்கள். அவற்றில் மருட்சி. மணித்துளிகள் வெடியுண்டு கன்னங்களில் மாலையாக வழிகின்றன. ஐயோ, எதற்கு வந்தீர்கள்? என்ன அனுபவிக்கிறீர்கள் என்று அவள் மனம் தடுமாறுகிறது. இளையராஜா? தட்டு தடுமாறி அவளது உதடுகளின் சுந்தர அழைப்பு கேட்டது. எங்கோ நினைவில் ஆழ்ந்திருந்த நாராயணதேவன் ஒரு பெண்ணின் குரல் காதுகளில் மோதவே வியந்து விழிப்புடன் அண்ணாந்து கவனிக்கிறான். கங்கை நாச்சி. துடிப்புடன் எழுந்து வந்த நாராயணதேவனை நோக்கிய கங்கை நாச்சி கதி கலங்கி போய்விட்டாள். ஏதோ கோபமுடன் கொதித்து விழப்போகிறான் என்றே அவள் குழம்பி மருண்டிருந்தாள். ஆனால் அவ்விதம் ஏதும் நிகழ்ந்து விடவில்லை. சிறை கம்பிகளை பற்றிய நாராயணதேவன், கங்கை நாச்சி, இந்த அர்த்த ராத்திரியில் ஏன் வந்தாய் என்று அன்புடன் கேட்டான்.
அவளது கண்களில் காதல் நீர்மணிகள் முத்தாகி உருண்டன. கங்கை நாச்சி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ காரசாரமாக பேசி உன்னால் வந்த விளைவு என்று ஒதுக்குவார் என்றுதான் எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அந்த நீர்முத்துக்கள் விசும்பி அளவே தொடங்கிவிட்டாள். விழி அழகுள்ளும் ஒரு இனிய மொழி அழகு படைத்த மோகன ரூபி கங்கை நாச்சி. கங்கை நாச்சி, அழுது நேரத்தை வீணாக்காதே. நீ இரவில் இவ்வாறு வந்ததே தவறு. ஒரு அரசகுமாரி என்னால் இப்படி களங்கமாக கூடாது என்று மீண்டும் சொல்லுகிறேன். நிமிர்ந்து நோக்கிய கங்கை நாச்சி, ஏன் களங்கப்படாமல் போய்விட்டோமே என்று இப்போது நான் யோசிக்கிறேன் பிரபு. அப்படி களங்கம் அடைந்திருந்தால் நியாயசாலாவில் தைரியமாக வந்து வாதாடியிருப்பேனோ என்னவோ என்றாள். அயர்ந்து போனான் அருந்தமிழ் குடிமகனான நாராயணதேவன். நீ வாதாடி இருந்தால் எனக்கு பெருமை கிடைத்திருக்காது. நீ சிறை நாடி வந்தாயே, அதுதான் நமது காதலுக்கு மிகவும் பெருமை தேடி தந்திருக்கிறது. உனது தந்தை எதை மனதில் வைத்துக்கொண்டு இதை செய்தாய் என்பதுதான் புரியவில்லை. அவர் மீது குற்றமில்லை பிரபு. எல்லாம் அந்த தளவாய் ராமப்பையரால் வந்த வினை. ராமப்பையனே, விரைவில் நான் உன்னை சந்திப்பேன். மனம் சூளுரைத்துக் கொள்கிறது. போகட்டும் கங்கை நாச்சி. எந்த தைரியத்தில் இந்த ராத்திரியில் சிறையை நாடி வந்தாய்? எனது பெரியம்மாள் தைரியத்தில் பிரபு. பெரிய நாயக்கமாதேவியா? ஆமாம். அப்படியென்றால் நமது காதல் நிச்சயம் ஈடேறும். சத்தியமாக ஈடேறும். என் சின்னம்மாளே துணைக்கு என்னுடன் வந்திருக்கிறார்கள். அப்படியா? நான் கூட சந்தேகப்பட்டேன். இருட்டியதும் இங்கே இருக்கின்ற கைதிகளையெல்லாம் அழைத்து சென்று வேறிடத்தில் அடைத்தார்கள். ஏன் இவ்வாறு இப்பகுதியை துப்புரவு செய்தார்கள் என்பது அப்போது புரியவில்லை. இப்போது புரிகிறது. போகட்டும், அடுத்த திட்டம் என்ன? சற்றே யோசித்த கங்கை நாச்சி, நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றாள். நீ என்ன நினைக்கிறாய்? அதை சொல் கங்கை நாச்சி. நீங்கள் எப்படியும் தப்பிவிட வேண்டும். நானும் உங்களுடன் சேது நாட்டுக்கு வந்துவிட வேண்டும். நீயுமா? ஆமாம். நீங்கள் சென்ற பிறகு இங்கு நான் ஒரு நாழிகையும் இருக்க முடியாது. இருக்கவும் கூடாது. நமது காதல் ஈடேற பல சோதனைகள் நிகழும். ஏன், உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனையா? சேச்ச, ஆட்சேபனையாவது? பின்விளைவு பற்றி யோசிக்கிறேன். எப்படியும் யுத்தம் நிச்சயம். அது எந்த ரூபத்தில் ஏற்பட்டால் என்ன என்று கூறிய கங்கை நாச்சி தனது அறையில் தன்னை பெற்றெடுத்த அன்னை தொலியம்மாளுடன் வாதித்ததை பிட்டு வைத்தாள். அந்த பிட்டு வைத்த வார்த்தைகள் நாராயணதேவனின் பிறரையை உழுப்பின. யுத்தம், யுத்தம், யுத்தம். அமைதி தேடி புறப்பட்டு வந்தவன் யுத்த செய்தியை செவி சாய்க்கிறான். கங்கை நாச்சி, எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும். காத்திருக்கிறேன் பிரபு. 2 கூரான சின்னஞ்சிறிய குத்துவாட்கள் தேவை. 2 குத்துவாளால் 1000 பேரை மடியச் செய்யலாமே. அது எனது வீரத்துக்கு. இது எனது ராஜதந்திரத்துக்கு. ரகசியமான இதனை உன்னிடம் கூட சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் நீ இந்த உதவியை செய்வாய். இன்றைக்கு 5ஆம் நாள் இரவு. ஆமாம், உன்னையும் சேர்த்துத்தான் மதுரையிலிருந்து தப்பி செல்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ குத்துவாளை யாரிடம் ரகசியமாக கொடுத்து அனுப்புகிறாயோ நீ மட்டும் வரக்கூடாது. நீ அடிக்கடி வரத் தொடங்கினால் நமது திட்டம் அம்பலமாகிவிடும். இன்றைக்கு 5ஆம் நாள் நள்ளிரவு இந்த சிறைக்கூடத்து பின் சுவருக்கு பின்னால் 2 புறவிகளை ஏற்பாடு செய்து கொண்டு காத்திருக்கிறாய். நானும் வேலுவும் வந்து விடுகிறோம். என்ன என்ன யோசிக்கிறாய் கங்கை நாச்சி? ஒன்றுமில்லை பிரபு. சிறை சாவிகள் கோட்ட தலைவரிடம் இருந்தால் கூட ஒருவாறு செயல்படலாம். இந்த சாவிகளில் ஒன்று தளவாய் ராமப்பையரிடம் இருக்கிறது. அதுதான் யோசனை. ராமப்பையர். மனதின் பற்கள் மௌனமாக நரநரக்கின்றன. அது குறித்து கவலை வேண்டாம். விரைவில் 2 குத்துவாட்களை ஏற்பாடு செய். பொழுது விடிவதற்குள் குத்துவாட்கள் உங்கள் கையில் வந்து சேரும். நேரமாகிறது. நான் புறப்படுகிறேன். கவலையில்லாமல் இரு கங்கை நாச்சி. நீங்கள் கவலையில்லாமல் இருக்க வேண்டும். நிஜமாக இன்றைக்கு 5ஆம் நாள் நள்ளிரவு நாம் புறப்படுவது உறுதிதானே? என்னை நீ காதலிப்பது உறுதி என்றால் இதுவும் உறுதிதான். கங்கை நாச்சியின் திராட்சை கண்கள் அசைகின்றன. லேசான நீர் படர்வு அதில் துடைத்து கொண்டு வலது கரத்தை சிறை கம்பியுள் நீட்டுகிறாள். அந்த நளினமான சுந்தர கரத்தை பற்றிய நாராயணதேவன் சுகானந்தமான முத்தத்தை பதிக்கிறான். விசுக்கென்று தொடு உணர்வு ஸ்பரிசம். வலது கரத்து வழியாக ஏறி நெஞ்சுக்குள் நுழைந்து பவழ வாயில் எட்டி பார்க்க கங்கை நாச்சி கண்கள் சொருகி மேனி சிலிர்க்க அனுபவிக்கிறாள். இதை சிறை கம்பி வழியாக உதடுகளை குவித்து காட்டி அனுபவித்து தீர்த்திருக்கலாமே.
நாகரீகம் தலை நீட்டுகிறது. அருமை காதலனிடம் உத்தரவு பெற்று அடுத்த அறையில் இருக்கும் வேலுத்துறையை காண செல்கிறாள். வேலுத்துறை கங்கை நாச்சியை எதிர்பார்த்தே காத்திருந்தான். கங்கை நாச்சியை கண்டதும் வணக்கம் என்றான். என்ன பேசுவாள் கங்கை நாச்சி? அவளது கண்கள் பணிக்கின்றன. நீங்கள் பேசிக்கொண்டிருந்தது எனக்கும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. வெடிவதற்குள் குத்துவாட்களை மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள். கங்கை நாச்சி அவனை நோக்கி கரம் கூப்புகிறாள். ஐயோ இளவரசி, என்ன காரியம் செய்கிறீர்கள்? நான் கரம் கூப்பியது வேலுத்துறைக்கு அல்ல, ராமாயண காலத்து லக்ஷ்மணருக்கு. நீங்கள் விரும்பினால் என்னை லக்ஷ்மணா என்றே அழைக்கலாம். நான் மைத்துனரே என்று உங்களை அழைப்பேன். மகிழ்ச்சி அண்ணி. அவள் சிரித்து கொள்கிறாள். அவனும் சிரித்து மகிழ்கிறான். கங்கை நாச்சி விடைபெற்று கொண்டு காதலனை ஒரு முறை கண்ணார கவனித்து பின்னர் அந்த வரிசையை தாண்டி திரும்பும் வாசல் வழியாக நடந்து வருகிறாள். அந்த வாசலையும் கடந்து சின்னம்மாள் பானுமதி நின்றிருந்த இடத்துக்கு வந்து கவனிக்கிறாள். இங்கேதானே சின்னம்மாள் நின்று என்னை அனுப்பி வைத்தார்கள். எங்கே சென்றார்கள்? சுற்றுமுற்றும் கவனிக்கிறாள். சின்னம்மாள் பானுமதியை காணவில்லை. வழிகாட்டிய சேவகனையும் காணவில்லையே. ஒரு மூலையாக எரிந்து கொண்டிருந்த அந்த ஒற்றை தீப்பந்தம் எண்ணெய் இல்லாமல் அழுது வடிந்தது. ஏதோ இளவரசி வருகிறாள் என்பதற்காக அந்த நேரத்தில் அதற்கு அப்படி ஒரு எரியோகம். இனிமேல் அதனை யார் கவனிக்கப் போகிறார்கள்? தன்னை யாரும் கவனிப்பதற்கு இல்லையே என்ற பயத்துடன் நடுங்கி போனாள் கங்கை நாச்சி. தீப்பந்தத்தின் ஒளி குறைய குறைய அந்த கொஞ்ச நஞ்ச வெளிச்சமும் அடங்கி இருள் சூழத் தொடங்குகிறது. கங்கை நாச்சிக்கோ மேலும் பயம் உச்சியில் அமர்த்து மருட்டுகிறது. பானுமதி சின்னம்மாள் எங்கே போனார்கள் என்பதுதான் புரியாத மர்மமாக இருந்தது. ஒருவேளை அப்பாக்காருக்கு தெரிந்து சிறை நோக்கி எவரையேனும் அனுப்பி வைத்திருப்பாரோ, அல்லது தாமே வந்து எங்கேனும் மறைந்து நின்று கொண்டு பயமுறுத்துகிறாரோ? சத்தம் போட்டு யாரையும் அழைக்க முடியாது. இந்த சேவகன் காத்திருக்க வேண்டாமா? திகைத்து நின்ற கங்கை நாச்சியாரின் பின்புறமாக இருந்து யாரோ தோளை தொட அருண்டு மருண்டு போன கங்கை நாச்சி அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.